கடைகளுக்கு போகும்போது வந்து அது சாதாரணம் கிடையாது. நான் சாதாரணம் நினச்சிட்டு தான் போனேன். கடைக்காரங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சிலர் வந்து என்னை மேலங்கிலையெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி கூச ஆரம்பிச்சது. என்னடா ஒரு பெண் வெளியே வரக்கூடாதா அப்படின்லாம் நினச்சிருக்கேன். ஒருத்தவங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து சீப்போ நீ என்னத்தையும் தூக்கிட்டு வர அப்படின்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போல்லாம் நான் உடஞ்சி உட்காந்துட்டேன். தொழிலே வேணான்னு கூட நான் நினச்சிருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு காயப்பட்டிருக்கேன். ஸோ அப்போ வந்து எங்கள் அம்மாவும் என்னோட வீட்டுக்காரர் தான் மிகப்பெரிய பலம் என்னோடது. என் வீட்டுக்கார் வந்து தனா நீ வந்து எதுவும் இது பண்ணாத, உனக்கு நான் இருக்கேன், நீ வெளியே போ, நீ பண்ணு. ஒருத்தவே உன்னை இப்படி பேசுறான்றதுக்காக இன்னும் நிறைய பேர் உன்னை நம்பி இருக்காங்க, நீ அவங்களுக்காக நீ பண்ணு, நான் இருக்கேன், எவ்வளோ வந்தாலும் நான் சமாளிக்கிறேன். நீ எவ்வளோ பேருக்கு நிறைய பண்ணியிருக்கேன்னு உனக்கு தெரியாது, உன்னால் முடியும், நீ மிகப்பெரிய தைரியசாலி தானா, நீ போடா, நான் உன் கூட இருக்கேன். நான் எங்கள் அம்மா நிற்பாங்க. என் வீட்டுக்காரு எவனா சொன்னால் என்கிட்ட தான் சொல்லுவான், நான் இருக்கேன் உனக்கு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாரு. அப்போ தான் என் வீட்டுக்காரர் ஒரு விஷயம் பண்ணார். என்னன்னா, பிராண்டில் ஓ முகத்தை நான் போடுறேன், நீ அதை பார்க்கும்போதுலாம் நீ உனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மோட்டிவாக இருக்கும், உன்னைய பார்க்குற அந்த பிராண்டை பார்க்கக்கூடிய எல்லா பெண்களும் வெளியே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃபோட்டோவை தான் என்னோட லோகோவில் வச்சுருப்பாங்க. இது எல்லாரும் பண்ணியிருக்காங்கன்னா எனக்கு தெரியாது. ஏன்னா நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் அடுத்தடுத்து வளரும்போது கார்ப்பரேட் லெவலில் போகும்போது இந்த லோகோ வேணாங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அப்போ என் வீட்டுக்காரர் இல்லை வேணவே வேணாம், நீ இதையே வச்சுக்க, இதை நம்பி யார் வாங்குறாங்களோ வாங்கட்டும், நீ இன்னும் பெரிய சக்ஸஸ் ஆவ அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரிலாம் தட்டி கொடுத்தாங்க. இந்த மதுரையில் ஆரம்பிச்ச இப்போ ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா மலேசியா, தாய்லாந்து, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, யூஎஸ், கனடா, ஃப்ளோரிடா, துபாய் வரைக்கும் நம்மளோட வந்து போயிட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் வந்து கஸ்டமர், நீங்கள் என் மேலே வச்ச நம்பிக்கை, நான் யூனிவர்ஸ் மேலே வச்ச நம்பிக்கை, யூனிவர்ஸ் எனக்கு கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புகள் தான்.